தேவையில்லாத கமெண்ட் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடுவேங்க. இக்னோர் பண்ண ஒரே கமெண்ட் திரும்ப திரும்ப வந்துச்சு. அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த கமெண்ட் பண்ணவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தோணுச்சு. அந்த தாட் ப்ராசஸ்க்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு நினச்சேன். ஹேரை விரிச்சு போட்டு கிச்சனுக்குள்ளே வராதமான்னு திரும்பி திரும்பி கமெண்ட். நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் ட்ரை ஆச்சுன்னா கிளிப் ஒரு பேண்ட் போட்டுட்டு தான் கிச்சனுக்கு போவேன். பட் பின்னங்கழுத்தில் வெட்டாக இருந்து அந்த வெட்டோட நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா ஸ்வெட் ஆகி இன்னும் எனக்கு கழுத்தில் ஈரம் கொத்துக்கும், தலைவலி சிவியராக வந்துடும். அதுக்கப்புறம் என் குடும்பத்தை யார் பார்க்குறது? ஸோ தலை ஈரமாக இருக்கும்பொழுது நல்லா சிக்கி எடுத்துகிட்டு முடி கொட்டாதபடி டபுள் செக் பண்ணிட்டு தான் நான் கிச்சனுக்கு போவேன். இது என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் 12th இயருங்க. இது வேற ஃபுட்டில் ஒரு முடி கூட இருந்ததே இல்லை. ஒரு படத்தில் ஒருத்தவங்க கேட்பாங்க, லஞ்ச் டவல் போட்டுட்டு சாப்பிட சொல்லி கொடுக்கலையான்னு. அதுக்கு ஜெனிலியா சொல்லுவாங்க, கீழே சிந்தாமல் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி பதில் தான் நான் இந்த விஷயத்துலையும் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா 2026 நிறைய சோஷியல் மீடியாவில் அண்ட் வீடுகள்லையும் ஆண்கள் குக் பண்ணுறதை பார்க்குறோம். அவங்களுக்கு தலையில அண்ட் தாடியில் முடி கொட்டாதா? கிச்சனுக்கு வரும்பொழுது தலைக்கு கேப்பும் தாடிக்கு மாஸ்கும் போட்டுவான்னு யாரும் ஏன் சொல்கிறதில்ல? ஒரு விஷயத்தை செய்ய அண்ட் அதை எப்படி செய்யணும்னு பெண்களுக்கு 1008 ரூல்ஸு அண்ட் எதை செய்யக்கூடாதுன்னு 4008 ரூல்ஸு. அதே விஷயத்தை செய்ய ஆண்களுக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1008 4008 ரூல்ஸ்லாம் சொல்லி பெண்களை அடக்கி வச்சாங்க. பட் 2026 இந்த படித்த ஜென்ரேஷனில் இன்னும் சிலர் இப்படி பிற்போக்கு சிந்தனையோடு இருக்காங்களேன்னு ஆச்சரியமாக இருக்குது. பல நூறு இயர்ஸாக பெண்களை இந்த மாதிரி ரூல்ஸால் ஒடுக்கி வச்சாங்க. படித்த ஜென்ரேஷன் நம்ம அட்லீஸ்ட் இப்போ வாச்சும் பெண்களை சிறகடிச்சு பறக்க விடுவோம். மறுபடியும் லவுட் அண்ட் கிளியராக சொல்லிக்கிறேன், எனக்கு உடம்பு முடியாமல் படுத்துட்டேன்னா என் குடும்பத்தை பார்க்க யாரும் கிடையாது. தலை ஆறாமல் வேலை செய்யும்பொழுது பின்னங்கழுத்து வலி எனக்கு வருது. அதனால 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு முடி கொட்டாத அளவுக்கு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிச்சனுக்கு போகிறேன். என் குடும்பத்து மேலே எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது. இப்போ இருக்க படித்த ஜென்ரேஷனுடைய கருத்துக்களை படிக்க நான் ரொம்பவே ஆவலோட காத்திருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேக் டு வீடியோ. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பச்சை பயிறு அடை தோசை சுட்டுருந்தேன். அதுக்கு தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி பண்ணியிருந்தேன். அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பல்பு சுரக்காய் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் அது செஞ்சுருந்தேன். ரொம்ப ருசியாக இருந்தது. அது கூட்டு வச்சுட்டு நல்லா நீளமான புடலங்காய். நான் படத்தில் தான் அந்த மாதிரி புடலங்காய்லாம் பார்த்துருக்கேன். அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வாசலில் வித்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய புடலங்காவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அடடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது அந்த காயே. ஸோ அந்த புடலங்காய் பொரியலும் வெண்டைக்காய் வறுவலும் செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு சுண்டலும், பஸ் ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸும் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் லேட்டு தான் ஆயிடுச்சு. அவசரமாக பேக் பண்ணி டாட்டா சொல்லி ஷர்வினை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன் டயத்துக்கு.